அப்பம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 5, 6, 7 வசனங்கள். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. இந்த வாசித்த வேத வசனத்தின்படி பிசாசு இப்போ ஆவிக்குரிய சோதனையே பண்ணிக்கிறான். ஆவிக்குரிய முறையில் சோதனை. இது 2வது சோதனை. தேவாலயத்து பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். அப்போ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ இதை பண்ணுன்னு சொல்லி வேத வசனத்தின் மூலமாக தான் அவன் சோதிக்கிறத பார்க்குறான். வேத வசனம் பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால் நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்க நம்ம வேத வசனத்தை நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம அது இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கணும். நம்ம அந்த பிசாசு வேத வசனத்தை கொண்டு தான் நம்மக்கிட்ட சோதனை கொண்டு வருவான். அவன் தந்திரசாலி. அவனுக்கு தேவையான வசனங்களை சொல்லி இதுபடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பண்ணாலும் நம்ம என்ன பண்ணால் பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நம்ம பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருக்கணும். இது ஒரு ஆவிக்குறி ஜீவியத்தின் வழியாக சொல்லப்போனால், ஒரு நல்ல மரம் செடி வளர்ந்துட்டுருக்குன்னா அது பக்கத்திலே தான் களைகளும் வளரும். அந்த நல்ல நிலத்தில் களைகளும் வளரும். அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸு டக்குன்னு தெரியாது களைகள். அப்போ களைகள்ங்கும்போது அந்த நல்ல நிலத்தில் களைகள்ங்கும்போது ஒரு ஆலயத்தில் ஒரு பரிசுத்த ஐக்கியத்தில் பரிசுத்தவான்களோட இருக்கிற ஐக்கியத்தில் அதில் நம்ம பார்க்குறோம். அதிலே தான் நம்ம ஒரு பரிசுத்த ஜீவிதம் இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்குள்ளேயே பிசாசானவன் அந்த போர்வை போத்திட்டு, வெள்ளாட்டு போர்வை போத்திக்கிட்டே வருவான். அவன் இந்த ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டு ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டு அவன் நம்மளை சோதிக்கிறதுக்கு வருவான். நம்ம ஆவியும் பகுத்தறியும் வரத்தை நம்ம பெற்றவர்களாக இருக்கணும். ஆவியை பகுத்தறியவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம ஜெயம் எடுக்கணும். நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, அது அந்த வசனத்துக்கு எதிர்வசனம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நம்ம இருக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களா. அப்போ வேணுக்குன்னு நீ தேவனுடைய குமாரனா நீ கல் அப்பமாக மாற்று, நீ தேவனுடைய குமாரனா தாழ குதி. அவன் அந்த அதிகாரத்தை நீ உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னா அதை நீ பயன்படுத்து, நீ இது பண்ணு. அதை வாலண்டியரா தேவ சித்தத்தின்படி செய்யாதபடி தன் சுய சித்தத்தின்படி செய்யும்படியா உனக்கு அதிகாரம் இருக்குல்ல, உன் சுயத்துக்குள்ள செய்யி அப்படின்னு சொல்லி டெம்டேஷனை கொண்டு வருவான் பிசாசு. நம்ம எதுவாக இருந்தாலும் ஆண்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் அனுமதிக்காமல் கர்த்தர்கிட்ட நம்ம கேட்டு இது தேவ சித்தமா என்று கேட்டு நம்ம அதன்படி செய்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் இந்த இது மூலமாக அந்த பிசாசு அந்த பாதம் கல்லிலட அப்படி நீ தாழ குதியும், தூதர்கள் கட்டளிடுவார், தேவன் தூதர் கட்டளிடுவார், உன் பாதம் கல்லிலிடபடி அவர்கள் உண்மை கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எவ்வளோ அழகாக வேத வசனத்தை கொண்டு பிசாசு பேசுகிறான். அப்போ நம்ம தெளிந்த சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். ஆவி பகுத்தறியும் வரத்தை உடையவர்களாக இருக்கணும். ஆண்டுகிட்ட அந்த விசேஷத்தை ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். வேத வசனத்தை அனுதினமும் நம்ம வேத வசனத்தை வாசிக்கிறதோட தியானிக்கணும்.
ஆண்டவர் அப்போ தான் இந்த மாதிரி சோதனைகள் வரும்போது, ஆவிக்குரிய விதத்திலே சோதனைகள் வரும்போது அதோடு எதிர்த்து போராடுகிற பலனை சத்துவத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே, வேத வசனத்தில் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி தான் ஜெயம் எடுத்தார். அப்போ நம்ம வந்து பரீட்சை பாராதிருப்பாயாக, நம்ம வந்து ஆண்டவரை என்றைக்குமே நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அவர் சித்தத்துக்கு நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். நம்ம அவரோட களிமண், நம்ம குயவன் கையில் இருக்க களிமண். நம்ம களிமண்ணாக இருந்துட்டு குயவனை போய் நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ஒரு டெஸ்டிங் பண்ண சொல்லி பிசாசு நம்ம கூட இருக்கிறவங்க மூலமாகவே ஒரு ஏவுதலை கொடுத்து நம்மளோட பழகணுங்க. அவங்களுக்கு கூடவே இந்த மாதிரி பேச வச்சு செஞ்சு பாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணாலும் நம்ம நிதானமாக ஆவியில் நம்ம எளிமை உள்ளவர்களாக, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம அந்த சிந்தனையோட ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக திருவசனத்தை அனுதினமும் வாசித்து வசனத்தை வாயில் அறிக்கையிட்டு அதைப்படி செய்ய நாம் ஆண்டவர் நம்ம இந்த நாட்களில் இந்த வேளையில் இந்த வசனத்தின் மூலமாக இப்படி நாம் வந்து ரொம்ப கவனமாக பிசாசோடு எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் இவ்வேளையில் நம்மளை கொண்டு நம்ம மூலமாக தேவ ஆவியானவர் இவ்வேளை இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்று மின்று மாறாதவரை அன்பு நேசிற பரம தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வாசித்த வேத வசனத்துடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவை ஆவிக்குறி ஜீவித்திலேயே பிசாசனவன் ஆண்டவரே வேத வசனத்தின் மூலமாகவே அப்பா சோதனையை கொண்டு வர காரியங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே நீர் அதே வேத வசனத்தை கொண்டே எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அப்பா ஜெயமெடுத்திரே. பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாக, ஆவி பகுத்தின் வரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே வேத வசனத்தை அனுதினம் வாசித்து தியானித்து அதன்படி செய்கிறவர்களாக எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே வேத வசனமே எங்கள் வாழ்க்கையாக மாறட்டும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை நீர் அப்படியே ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே இந்த சிந்தனை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை உடைய வசனமாய் மாறட்டும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த சத்திய ஆண்டவரே அப்பா மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நீர் நிரப்ப முடியாது ஜெபிக்கிற அடிமையை மறைத்து நீர் அப்பா வெளிப்பட்டு கொண்டிருக்க பரிசுத்தாவியனரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்கள் கூட இந்த நடத்துக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே அப்பா தவசு காலம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவை ஆண்டவரே அப்பா 2ஆம் நாளை காண கிருபை செய்திரே. நன்றி அப்பா. அந்த தவசு காலங்களில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே எங்களையே அப்பா தற்பரிசோதனை பண்ணி பார்க்கும்படியாக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே எங்களை முற்றிலும் மூலமாக தாழ்த்தி உடைய சிலுவையின் பாடுகளை அனுதினமும் நாங்கள் சிந்திக்கிறவர்களாக அப்பா சிலுவையில் நிற்படும் பாடுகளை சிந்திக்கும் போது அது எங்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது ஆண்டவரே, தேவ பலனாக இருக்கிறது ஐயா. நன்றி தகப்பனே அப்பா. நீர் அப்படியே அப்பா எங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே உடைய பலத்தினால இடைக்கட்டுக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, மீதம் முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதிகான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுமணி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி, கத்த செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன் ஆமேன்.